கிடையாது. அவங்களோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து இதுலேருந்து மணி மின்ட் ஆகுதா, எப்படி மணி மின்ட் பண்ணலாம், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ஃபேம் ஆயிக்கலாம். அண்ட் இவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த சீசன் ரவீந்தர் போனதுக்கு நான் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக என்ன கூப்பிடுறாங்க, என்னாட்ட தான் போக முடியல. சீரியஸ்லி ப்ளீஸ், இங்க யாருமே டம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், யாருமே இங்க டம்ப் கிடையாது. எப்படி ஏமாத்துறீங்க? எனக்கு பிரதீப் மெல்ராய் தெரியும். அவர் அவர் சொல்லி 2 நாள்ல பிரதீப் மெல்ராய் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்ன தெரியும், எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித் தோஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே. இது போன வருஷமே நடந்துச்சு, இந்த வருஷமும் அப்படிதான். நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசினேன், நான் அவர்கிட்ட வீடியோ காலில் பேசினேன். வை பேசிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இதை காட்டி என்னத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பெரிய ஆளுண்ணா, அடுத்த சீசன் நீங்கள் உள்ளே போவீங்கண்ணா. ஐ டோன்ட் கெட் இட். அப்போ கஷ்டப்பட்டு 8 சீசன் வரைக்கும் உழைச்சு பண்ண எல்லாருமே எனக்கு புரியலையே. நான் வேற வார்த்தை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பாஸ் விட்டு பேசுறேன் ஆக்சுவலா. பேசுங்க ஜி. நன்றி நன்றி. நான் அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். உங்க மேல கட்டும் கோவத்துல இருக்கோம் எல்லாரும். ஏன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சோ அது உண்மையில ரொம்ப வருத்தமா இருந்தது ரோஷினி. சோ உங்க உடல்நிலையை வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கடைசி அடுத்த சீசனும் வரும், திரும்ப உங்க கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாத அளவுக்குலாம் நீங்க அந்த அளவுக்கு சோ இருந்துச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு நாங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது தான் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வெளில வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். நான் மத்தியானத்துலேருந்தே சாப்பிடல. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவும் தோணலை. எனக்கு 4th ப்ரோமோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதில் சாப்பிடவும் இல்லை, எல்லாமே நடந்ததில்ல. ஐ ஃபெல் அன்கான்ஷியஸ். பட் மற்றபடி ஒன்றும் இல்லை, ஒரு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, உடல்நலத்தை முதல் கவனிச்சுங்க. ஏன்னா அட்லாஸ்ட் நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ற நபர்களுக்கோ இல்ல நம்ம எதிர்த்து சண்டை போடுற நபர்களுக்கோ எனர்ஜி வேணும்ல. சோ அது ரொம்ப ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். பட் தட்ஸ் ஃபைன். பட் யா ஷீ இஸ் ஆல்ரெடி ஷீ ஆல்ரெடி ஒன். ஸோ எனக்கு புரியுது அந்த வழி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்களாலுமே கடைசி நாள் வரைக்குமே சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது உங்களோட ஃபீலிங்ஸ். ஆக்சுவலா நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த பாக்குறோம்னா 24/7 பாக்குறோம், 1 hour பாக்குறோம். ரொம்ப டீப்பா பார்த்துட்டு எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு தப்பான ஒரு இதை மட்டும் சொல்லிடக்கூடாது. சொன்னா நம்ம பேசுற அந்த ஸ்பீக்கர்ன்ற ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்றது இருக்குல்ல. அதுவே நம்ம ரொம்ப எல்லாரும் வேல்யூ பண்றோம். அப்போ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயர்ஸ் இல்ல நம்மள நம்பி பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ரொம்ப சரியான கருத்து தான் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒண்ணு இல்ல, அது குறைஞ்சபட்ச ஒரு நேர்மை தான். அந்த குறைஞ்சபட்ச நேர்மை வந்து கடைபிடிச்சாவே போதும். எல்லாரும் ரோஷினி சொன்ன மாதிரி தான், நம்ம 24/7 1 hour பார்த்துட்டு அவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம் ஃபேண்டம்ஸ்ல இருந்து மாறி 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 மாறி. காரணம் என்ன? நம்மள ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அதுல கம்ப்ளீட் பியூர் லவ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒருத்தங்க வெளியே வரப்போ அவங்க உடஞ்சி எந்த அளவுக்கு ஆகுறாங்கன்றதையும் நம்ம பாக்குறோம். சோ இதுதான் இது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் கிடையாது. பட் அன்கண்டிஷனல் லவ் இது. சோ அது ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படி பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். சோ எல்லாரும் இப்ப ரோஷினி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த மாதிரிதான். எனக்கு வந்து சண்டைகள் தாண்டி, முரண்பாடுகள் தாண்டி, பிக் பாஸை தாண்டி தனிப்பட்ட ரீதியில உங்களுடைய உடல்நிலை முக்கியம், மனநிலை முக்கியம். சோ நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா காரணம் என்னன்னா, அது முத்துக்குமரன் ஃபேண்டமா இருந்தாலும் சரி, ஆப்போசிட் ஃபேண்டமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து திரும்ப அடுத்த பிக் பாஸ்ல சண்டை போடணும். சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் வந்து அதனால கொஞ்சம் உடல்நிலையும் மனநிலையும் நீங்க பாத்துக்கணும்ன்றது நான் ரொம்ப அன்பான அக்கறையோட நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். நன்றி நன்றி ரோஷினி. சே ப்ரோ, மேல வந்து ஆட் பண்ணிடுங்க. புரியல, என்ன ஹரி? மேல வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு கோஸ்ட் கொடுக்குறேன். நான் விஜய்க்கு கொடுத்தேன் கோஸ்ட். விஜய் இருக்காரா? மிஷனர்ல இருக்காரு அவரு. மேடம் இருக்காங்க. நான் உங்களுக்கு கோஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணுங்க. சொல்லுங்க தீனா, கேக்குதா? இல்ல விஜய் இருக்காரு, சுபா மேம் இருக்காங்க. வேணா கோஹோஸ்ட் வேணா அவங்கள மாத்தி விட்டு யாராவது. அதான் நான் இது ஒரு நிமிஷம். விஜய் எனக்கு இல்ல டிஎம் பண்ணுங்க விஜய். ஏன்னா நான் ஒரு அக்செப்ட் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. எனக்கு டிஎம் பண்ணுங்க விஜய். நான் இல்ல இவங்க சுபாவுக்கு கொடுக்குறேன். ஓகே, சுபாவுக்கு கொடுத்துருக்கேன், ஹாரிக்கு கொடுக்குறேன். ஓகே, ஹாரி அண்ட் சுபா 2 பேருக்குமே நான் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க மேல வாங்க, அதை எடிட் பண்ணுங்க. நான் விஜய் தெரியல, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, எங்க வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம தீனா நீங்க முடிச்சிட்டீங்களா? நம்ம இல்ல வேற ஸ்பீக்கர்ட்ட போலாமா? இல்ல அத போயிட்டு வந்துங்க, நான் பேசினா பேசலாம். பட் ஆனா இந்த ஓகே, ஃபைன், கண்டிப்பா பேசலாம். பரதன் பேசலாம், பேசுங்க பரதன்.
பேசுங்க பேசுங்க பரத். இருக்கீங்களா பரத்? ஓகே, சோ தனியா நீங்க பேசுங்க. தனியா இருக்கீங்களா? எங்க ஸ்பேஸ்ல தாங்க அப்படி நான் பேசுங்க. இருக்கேன் இருக்கேன் அதான் அதான் எங்க ஸ்பேஸ்ல தான் நான் இருக்கேன் இருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீ நீங்க ஒரு கேப் விடாம பேசுனீங்களா? சரி பேசுங்க பேசுங்க தனியன். இல்ல எனக்கு இன்னைக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அதான் தனியன் லைட்டா வந்து ஒரு ஃபேர்வெலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா அதேதான் அதேதான் அதேதான். அதாவது இது இன்னைதான் லாஸ்ட் டே, மறக்காம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. இன்னைக்கு இன்னைக்கு போடுற ஓட்டு மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. நான் வந்து என்னோட சைடுல இருந்து எல்லா ஓட்டும் போட்டேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுருங்க. ரெண்டாவது இந்த பிராண்ட் பத்தி பேசியிருந்தீங்க. அது வந்து பணமா இருக்கணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள போற கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்க அந்த இல்ல அளவுக்கு பணம் தனியன், வச்சு ஒரு ஒரு கூப்பிடுவாங்களா? ஒரு சின்ன விஷயம், ரோஷனியே போட்டு உடச்சிட்டாங்க. அது பிராண்ட் எல்லாம் இல்லைங்க, நீங்க அப்படி பாக்காதீங்க அப்படின்னு. இல்ல இல்ல அதான் சொல்றேன். அதாவது இப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பண்றாங்கன்னா, இப்ப சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து லட்ச லட்சமா காசு தருவாங்க அப்படின்னு மட்டும் நீங்க யோசிக்க முடியாது. சௌந்தர்யா வெளியே வந்தோடனே அவங்களுக்கு தேவையான இடத்துல எதனா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க, அது மூலியமா நாங்க ஒரு கமிஷன் பாக்குறோம், அப்படி கூட பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பணம் மட்டுமே அவங்க டைரக்டா கண்டஸ்டன்ட் வந்து வாங்குவாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க வந்து அது மூலியமா வேற வேற எதனா ஒரு ஆதாயம் தேடுவாங்க. அது வந்து இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஏன்னா இவங்களா தான் வந்து அப்கமிங் ஆக்டர்ஸா வர போறவங்க. அப்கமிங் ஆக்டர்ஸ் இல்ல அப்கமிங் காமெடியன்ஸ் கூட வச்சுங்களேன். அவங்க வந்து எதுவா வரதா இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து தான் இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செகண்ட் ப்ராஜெக்ட்னு பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு லாயல்ட்டி பில்டப் ஆச்சுன்னா, அதை வச்சு அவங்க வந்து பிற்காலத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான காசு அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்பவே அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட் மூலியமா கொண்டு போறது. ரெண்டாவது இந்த கண்டஸ்டண்ட்டை வச்சு அவங்க வந்து வெற்றி பெற நிலைக்கோ இல்ல ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேம் உருவாக்கி விடுற இடத்துக்கோ அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தடுத்து வர கண்டஸ்டன்ட் வந்து இவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீ அதாவது போன கண்டஸ்டன்ட் நீங்க 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 இதை பண்ணீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு வருவாங்க. அது வந்து கண்டஸ்டன்ட்டுக்கு பிளஸ்ஸா இருக்கிற மாதிரியே இந்த பிக் பாஸ் ஷோக்குமே பிளஸ் தான். ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும்னா அவன் மார்க்கெட் பண்றது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற மற்ற மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் இந்த இந்த பிக் பாஸ் ஷோக்கு மார்க்கெட் பண்ணணும். அப்பதான் இந்த பிக் பாஸ் ஷோவே ஓடும். கரெக்ட். அதாவது ஓடுன்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி வரும். அதனால இது வந்து பிக் பாஸ் ஷோவே இது வந்து என்கரேஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அவுட்டா நம்ம நம்ம வந்து சே வந்து இதுல வந்து அவரு கிளியரா சொன்னாரு. அது வந்து வயசு ஆக ஆக நம்மளுக்கே ஓரளவுக்கு வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு அறியாமை இருக்கும். அது வந்து இன்னைக்கு கூட முத்துக்குமரன் கூட அதை பத்தி பேசியிருந்தான். அது எப்படின்னா, நாம வந்து இப்ப சோசியல் மீடியால போடுற போஸ்ட பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த கண்டென்ட் பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னு, அதாவது அந்த மெசேஜ் பத்தி நம்மளுக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மைண்ட் செட்டே வந்து அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து போயிடுவோம். அது மாதிரி நம்ம போகக்கூடாது. அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படிலாம் மைண்ட் செட் போவோம். ஒண்ணு அந்த கண்டென்ட் அனலைஸ் பண்ணு, அந்த கண்டென்ட் உண்மையானு தேடு, இல்ல அந்த கண்டென்ட் விட்டுடு. அது உண்மை பொய்னே போவாது. ரெண்டாவது இந்த சோசியல் மீடியா என்ன 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 பண்ணுனா நம்மள ஒரே மாதிரியான கண்டென்ட் நம்மள வந்து பார்க்க வைக்கும். ஏன்னா அது வந்து அவங்க ஒரு அல்காரிதம் வச்சு அவங்க அந்த சிமிலாரிட்டி பேட்டர்ன்ஸை வச்சு அவங்க வந்து நீ இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை பாக்குறேன்னா அப்படின்னா நீ வந்து இப்படிப்பட்ட ஆளா இருப்ப. ஸோ உனக்கு வந்து நான் இது மாதிரியான போஸ்ட் மட்டும்தான் உன்னோட ஃபீட்லயோ இல்லை நான் உன்னோட டைம் லைன்லயோ கொடுப்பேன் அப்படின்னு சோசியல் மீடியாவே உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க ஒரே கண்டென்ட்டை மறுபடியும் பாக்குறதுனால மட்டுமே அந்த கண்டென்ட் உண்மையாகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால ஒரு கண்டென்ட் நம்ம பாக்குறோம்னா அதுல ஒரு சந்தேகம் வைங்க. அதை நீங்க அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அது உண்மைன்னு கண்டுபிடிச்ச பிறகு வித் ப்ரூஃபோட பிளஸ் வெறும் ஒரு 10 செகண்ட் ஆடியோ 20 செகண்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் அதோட ஃபுல் வெர்ஷனையும் பாருங்க. ஃபுல் வெர்ஷனும் பார்த்து இவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த போஸ்ட்ல போடுறது உண்மைதான் அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உண்மையா இருக்கும். இல்ல அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா நீங்க வந்து இன்னொருத்தரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவீங்க. அதைத்தான் இது மாதிரியான மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா அவன் வேலை செய்யறதே இதுக்காக தான்.
அதனால நம்ம சைட்ல நாம கொஞ்சம் விஜிலண்டா இருந்தோம், நம்ம சைட்ல நம்ம 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 கொஞ்சம் தெளிவா இருந்தோம்னு வச்சுக்கலாம், இது மாதிரியான ஆட்கள்லாம் நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நிலைமைக்கு நம்மளும் போக மாட்டோம். அவங்களும் ஆனா அவங்க நிறுத்த மாட்டாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது அது அவங்களோட தொழில்னு வச்சுக்கலாம். எப்படி இப்போ நம்மளுக்கு இது தொழில் கிடையாது, நம்மளுக்கு ஒரு தொழில் இருக்கும். நாம இதை வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை நம்மளோட எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்லயோ தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு இதுதான் ஃபுல் டைம் ஹவராகவே இருக்கும், ஃபுல் டைம் எஃபர்ட்டாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க, அவங்க அவங்க நிறுத்த போறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம சைட்ல இருந்து நாம கொஞ்சம் விஜிலண்டா இருந்தா நம்ம இது மாதிரியான சோஷியல் இது மாதிரி இந்த ப்ரமோஷன் இது மாதிரியான இந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாத்துக்கும் நாம நாம வந்து ஒரு நம்ம சைட்ல இருந்து நாம வந்து கொஞ்சம் அதை வேலிடேட் பண்ணி நாம அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நன்றி. ஓகே, நன்றி நன்றி தனியன். ஸோ அடுத்த ஸ்பீக்கர் வந்து மதன் பேசுங்க. சாரி, மதன் இல்லை, திலீப். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம், திலீப் பேசுங்க. இப்பதான் இதுக்கு 2 நாளா ஸ்பேஸுக்கு வர்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எல்லாம் மாத்தி 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 அந்த சோகத்திலேயே இருக்காங்க. யாரும் அதுல இருந்து வெளியில வராம ஜாக்லின் ஸ்பேஸ்னு வரிசையா போயிட்டே இருந்துச்சு. ஸ்பீக்கர் வாங்கி உள்ள வர்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. வந்தாலும் ஜாக்லின் பத்தி தான் போயிட்டே இருக்கா. ஏன்னா அது நான் எதிர்பார்க்காத மூமெண்ட். அது அவங்க வந்து ஏன்னா தீபக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஒரு நல்ல பாராட்டோட வெளில போயிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டேஜுக்கே வராம அப்படியே வெளில போறது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாராலையும் ஜீரணிக்க முடியாத விஷயம். அதே மாதிரி அவங்களோட ஏவியும் காட்டப்படலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நாளைக்கு காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது அந்த ஏவி எல்லாமே காமிச்சு அதுக்கான பாராட்டுகளோட வெளியில போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 15 வாரங்கிறது ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் மாதிரி. இது எல்லா விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கான மன திருப்தி கிடைக்கும். வெளியில நிறைய பேர் வந்து இதனால மன உளைச்சல்ல அழுவுறது, நிறைய பேர் இந்த ஸ்பேஸ் போட்டு அழுவுறதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இவ்வளோ எமோஷனலா இதுக்குள்ள கனெக்ட் ஆகணுமா அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இன்னும் தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு 6 சீசன் வரைக்கும். 7வது சீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வெளியில இருந்து வச்சு நம்மளும் ஒரு பார்வையாளரா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்தோம். இங்க வந்து நிறைய பேரோட மன உளைச்சலை வந்து அதிகமா வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கோ அப்படிங்கிற எண்ணம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நேத்து பிபி பண்ண விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சலை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருந்தா முடிஞ்சு போச்சு. அத வந்துட்டு அவங்க அந்த பேசின விதம் இருக்கு பாத்தீங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 35 செகண்ட் டைம் கொடுத்திருந்தோம். நீங்க வந்து இத்தனை செகண்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து நீங்க எத்தனை செகண்ட்ல வந்திருக்கீங்க தெரியுமா? 3 செகண்ட் தாமதமாக வந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா அவங்க அந்த அந்த எமோஷனல் தூண்டி விட்டு அந்த அவங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி அந்த பதட்டத்தை அப்படியே மக்களுக்கு கடத்தி இவ்வளோ டிராமா தேவையா அப்படிங்கிற விஷயம், ஒரு டிஆர்பிக்காக இவ்வளோ டிராமா பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த டைமிங் வந்துட்டு இவங்க தான் கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சரி, இவங்க டைமிங் கம்மியா இவங்க வந்து செக் பண்ணி பார்த்து கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு டிராமா பண்ணதுக்கு ஒரு 1/2 மணி நேரமா உட்காந்து ஒரு 2 செகண்ட் கூட போனதை செக் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் அந்த மூமெண்ட் ஃபுல்லா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. அது எவ்வளவு பேரை பாதிச்சிருக்கும் சீரியஸா. ஆனா எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு நல்ல சென்ட் ஆஃப் வந்து கொடுக்க முடியாத லெவல்ல அவங்க வெளியில போயிருக்காங்க அப்படிங்கும் போதுதான் ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு. நமக்கு வந்து அதான் அவங்க இப்ப இந்த லெவல்ல போகும்போதே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா இத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்குங்கும் போது இத்தனை பேரோட பாசத்தை வந்து இந்த பொண்ணு சம்பாரிச்சிருக்கு. அதுவே ஒரு நல்ல நம்ம மனசுல எல்லாருக்குமே சென்ட் ஆஃப் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட நம்ம இதை விட்டுட்டு கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதன் பிறகு முத்துக்குமரன் இருக்காருல்ல, முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இப்ப இந்த ட்ராப் அவருக்கு செட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு கேம் மாதிரி எப்போ வச்சாங்களோ, கேமுங்கிறப்போ வந்துட்டு இவர் நான் கலந்துக்கணும், என்னோட நம்புறவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் ஓட்டு போடுற மக்களுக்கு நான் நேர்மையா இருக்கணும், எல்லாத்துலயும் கலந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல.
அந்த மாதிரி வந்து இவர் வெளில போயிடுவாரோ அப்படிங்கிற பயம்தான் வந்து எல்லாருக்குமே முதல் நாள்ல இருந்தே கிரியேட் ஆன விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் போறேன்னு ஏஞ்சி ஓடும் போதே நமக்கு எப்படா வெளியில போவாரு அப்படின்னு ஒரு 3 நாளாவே பதட்டமா வச்சிருந்தாங்க. அந்த பதட்டத்தெல்லாம் தாண்டி இப்ப இவங்க வெளியில போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க தகுதியான நபர்களை வெளில யாரோ ஒருத்தரை வெளில எடுக்கணும் அப்படிங்கிறது தான். யாரோ ஒருத்தருக்காக வந்து அவங்க விஜய் டிவிலேயே வந்து பிஆர் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா விஜய் விஷாலை வச்சுதான் வந்து அந்த ஷோவை ரன் பண்ற நிலைமைக்கு கொண்டு வராங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 2 ப்ரோமோ விஜய் விஷாலுக்கு, 3rd ப்ரோமோ வந்து பவித்ரா. இவங்களை வந்து நான் வந்து டாப் 2க்கு டாப் 3க்கு கொண்டு வர்றது அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இந்த ப்ரோமோங்க போட்டுட்டு இருக்காங்க. நன்றி பிரதர். ஒரு கால் வருது, நீங்க பேசிட்டு இருக்க, அதுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நன்றி திலீப். ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து இவங்க இந்த டிஆர்பி ஸ்டண்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க. 6 சீசன் வரைக்கும் நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் 7வது 8வது நான் அதுல கொஞ்சம் தள்ளி நான் விலகி பார்த்தேன் அப்படின்றது. அது ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வந்து ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கெஞ்சரா, பிக் பாஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க பிக் பாஸ்னு அந்த பொண்ணை தவிக்க விட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ், ஏன்னா லைவ்ல அது ஓடிட்டு இருந்துச்சு. அது பாக்குறப்ப எமோஷனலா ரொம்ப ஹர்ட் ஆக்கிடுச்சு. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, என்ன நான் மார்னிங்ல இருந்து நம்ம ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கப்ப கூட நான் வந்து ரொம்ப போல்டா இருப்பேன், அழுவலாம் மாட்டேன், ரொம்ப சீக்கிரமாலாம் அழுக மாட்டேன். பட் என்ன அது வந்து அழுக வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி போறதுக்குள்ளார ஏன் இப்படி பண்ணாரு, எப்படி இப்படி எமோஷனலோட விளையாடுறாங்க அப்படிங்கிறது. அந்த பொண்ணு அவ்வளோ தவிக்க விட்டு அது பண்ணியிருக்க வேண்டாம். ஓகே, அது ஒரு மொத்தமே 36 செகண்ட். நீங்க 10 தடவை பார்த்திருந்தா கூட, இல்ல 20 தடவை பார்த்திருந்தா கூட அந்த 45-50 மினிட்ஸ் தேவைப்பட்டிருக்காது. நீங்க என்ன காரணத்துக்காக அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது ரொம்பவும் ஹர்ட் ஆயிடுச்சு ஜெய் ப்ரோ அந்த இடம். உண்மையாலுமே எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அந்த பொண்ணு வெளியில போறப்ப. அதாவது இவங்களுக்காக, ஜாக்லினுக்காக நான் அழுவானாங்கிறது வந்து நேத்து காலையில யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அன்ஃபேர் எவிக்ஷன் அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா நிறைய பேரோட மென்டலா, அதாவது அவங்களோட எமோஷனோட விளையாடுறாங்க இந்த பிக் பாஸ், எனக்கு அப்படி தோணுது. அது ஒண்ணு சொல்ல வந்தேன். அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. இல்ல, அதுதான் அவங்களுடைய வெற்றியாவே அவங்க பாக்குறாங்க. இது இந்த சீன் பார்த்தா மக்கள் அழகணும், கண்ணீர் விடணும், அதுதான் அவங்களோட வெற்றி. இது ஷோக்கான வெற்றியா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. இந்த சீன் பார்த்தா இவங்க நிச்சயமா கண்ணீர் விடணும், அழணும்ன்றது ஃபைன். அது வெற்றி. ஏன்னா எனக்கு அதுதான் ஹையஸ்டா பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 lakhs பீப்புள்ஸ் வந்து அப்போ வியூ பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப எவ்வளவு பேருக்கு இது ஆயிருக்கும். நிறைய பேர்லாம் நேத்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட, ரோஷினி இல்லாம இன்னொருத்தவங்க கூட போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இதா இருந்தது, எப்படி எல்லாம் பாருங்க இதாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாலுமே அடுத்த வருஷமும் இதே மாதிரி எமோஷனா கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். என்ன ஆக போதோ, வருஷம் அப்படிதான் சொல்றோம், ஆனாலும் நம்ம கனெக்ட் ஆயிடுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல. அது ஷோவே அப்படிதாங்க, கனெக்ட் பண்ணிரும். ஷோ பார்த்தாலே பார்க்காம இருக்கணும். அப்பனா இந்த ஷோவே அப்படிதான். விஜய் விஷால் போயிருந்தா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி எழுதிருப்பீங்களா? அதான் சிம்பிள். அங்க எனக்கு புரியலங்க. நான் ஏங்க நடுராத்திரியே சுடுகாட்டுக்கு போயிருக்கோம். நான் போக மாட்டேங்க. யாரு போனா அவங்களுக்கு தெரியும், யாரோட எவிக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப வலிய தெரியுன்ற மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு தெரியும். நீங்க சௌந்தர்யா போயிருந்தா கூட பெரும்பாலான மக்கள் அழுதுக்க மாட்டாங்க. எய்தர் வந்து இட் சுட் பி முத்துக்குமரன், ஜாக்லின், பவித்ராவுக்கும் இருக்கும். ஏன்னா பவித்ரா வந்து ஒரு இன்னசென்ட்டா இந்த சீசன் ஃபுல்லா வச்சாங்க. ஸோ அவங்க போயிருந்தாலும் அவங்க ஒரு டிராமா கிரியேட் ஆகி ஒரு அழுக வந்திருக்கும். ஸோ அது அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சு அந்த 3 பேர்த்துல தான் ஒரு ஆளை பண்ணுவாங்க. இதுதான் வந்து இது 8 சீசனா பாக்குறோம். 13, 14, 16 வாரத்துல கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். எப்பவுமே 14 வாரம் இருக்கும். இந்த டைம் 15 வாரத்துல நடந்திருக்கு. அவ்வளவுதான். 3 வாரமா அன்ஃபேர் தானே போயிட்டு இருக்கு. ஒரு 3 வாரமா அன்ஃபேர் போயிட்டு இருக்கு. அதான் ஒன்னும் ஸ்பீக்கர்ல பேசாதங்க. யாரே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு கேக்குறாங்க. சும்மா உங்களுக்கு யாருக்கும் ரெக்வஸ்ட் காமிக்கிறேன். இல்ல ப்ரோ, காமிச்சு நம்ம கொடுத்துருவோமே. இல்லையே. இல்ல எல்லாரும் டென்ஷனா என்ன திட்டுறாங்க.